தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியை கொடுக்க விண்ணக தேவன் மண்ணகம் இறங்கி வந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அனைத்து புண்ணியங்களின் தாயான தாழ்ச்சியின் வடிவமாகவும் நம்மை புனிதனாக்க புனிதத்தின் ஊற்றான தேவன் குழந்தையின் உருவிலும் அனைத்து மக்களுக்கும் நிலைவாழ்வை கொடுக்க வார்த்தையின் வடிவிலும் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வு வழங்க உணவு வடிவிலும் நம் அனைவரையும் விண்ணகம் நோக்கிய பாதையில் வழிநடத்த கடவுள் வடிவிலும் பாவங்களிலிருந்து மனுகுலத்தை மீட்க மீட்பர் வடிவிலும் பசும்புல் நிலம் நோக்கி நம்மை அழைத்து செல்லும் நல்ல ஆயனாகவும் இறைமகன் இயேசு பிறந்துள்ளார்.
இம்மாபெரும் விழாவில் பங்கு கொள்ள மகிழ்ச்சியோடு வருகை புரிந்திருக்கும் நாம் அனைவரும் நட்சத்திரங்களாக ஒளிவீசி வானதூதர்களைப் போல வாழ்நாள் எல்லாம் இறைவனை புகழ்ந்து இடையர்களைப் போன்று இயேசுவை கண்டு ஞானிகளைப் போன்று கடவுளின் குரலுக்கு செவி கொடுத்து வாழ்க்கை பாதையை மாற்றி தீவனத் தொட்டியை போன்று இயேசுவை சுமந்து மாட்டுத் தொழுவம் போன்று குழந்தை இயேசுவுக்கு இடம் கொடுத்து அன்னை மரியை போன்று ஆண்டவரின் திட்டத்திற்கு பணிந்து புனித யோசேப்பை போன்று இயேசுவுடன் நடந்து உள்ளம் என்னும் குடிலில் இயேசுவை பிறக்க செய்வோம். கிறிஸ்துவின் 2025ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை ஒரு மாபெரும் ஜூபிலியின் துவக்கமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டிலே நாம் அனைவரும் இயேசுவாக பிறப்படுத்து அனைத்து மனிதருக்கும் வாழ்வு கொடுக்க வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நள்ளிரவு பொழுதிலே இயேசு பாலனுடைய பிறப்பெடுக்கக்கூடிய இந்த திருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். இயேசு பாலன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியானது அனைத்து பக்தர் சபையினரால் சிறப்பிக்கப்படுகிறது. பக்தர் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் ஒவ்வொரு சபைக்கு முழுமையான வளர்ச்சியை தரும்படியாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும்படி நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது உன்னதங்களிலே கீதம் பாடப்படுகிற பொழுது இயேசு பாலன் நம் மத்தியிலே பிறக்கின்றார், நம் வீட்டிலே பிறக்கின்றார், நம் ஊரிலே பிறக்கின்றார். எனவே அந்த பிறப்பு மகிழ்ச்சியை நாம் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு இப்பொழுது கொண்டாடுவோம். கொண்ட
வந்து இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே, நீயும் மீது இறங்குவே. உலகின் பாவங்களை போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தீ. அதனால் இம்மன்னகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது எசேயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம்மை பேரொளியில் வழிநடத்தவும், துன்பங்களை இன்பமாக்கவும், அனைத்து கட்டுகளையும் தகர்க்கவும், சுமைகளை சுகமாக்கவும், அடக்கி ஆள்வோரின் ஆணவத்தை அழித்து அனைத்து மக்களுக்கும் வாழ்வு கொடுக்கவும், வன்முறைகளை அழித்து அமைதியை வழங்கவும் ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று கூறி கடவுளின் பராமரிப்பை உணர்ந்து வாழ அழைப்பு விடுக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 2 முதல் 4 முடிய மற்றும் 6 முதல் 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார்,
ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செல்லமாய் ஒரு செல்வ
இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞான உலகில் மெய்ஞானமாகிய இறைவனை பற்றி கொண்டு தீய நாட்டங்களை மறந்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இவ்வுலகில் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் நற்செயல்கள் செய்வதில் வளர்ந்து நம்பிக்கை வாழ்வில் அனுதினமும் நடந்து கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை கண்டு மகிழ்வோடு வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவரா மெசியா எனும் மீட்பர். அவரே ஆண்டவரா மெசியா எனும் மீட்பர். அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய வசனங்கள். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய வசனங்கள். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனியு என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலியாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதியாவில் உள்ள பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியாள் கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கிருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியாள் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து
தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்போது அந்த பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிறந்திருக்கிற பாலன் இயேசுவின் அருளும் அன்பும் அமைதியும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற தந்தையர்கள் நாங்கள் உங்களுக்காக இந்த பலியிலே வேண்டுகிறோம். உங்களுக்கு இனிய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்கள். கொஞ்சம் கைதட்டினா தூக்கம்லாம் கொஞ்சம் குறையும். வாழ்த்துக்கள். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் வானதூதர் இடையர்களை சந்தித்த பொழுது சொன்ன வார்த்தையை நாம் எல்லோரும் பலமுறை வாசிக்க கேட்டிருக்கிறோம். இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த இரவில் இடையர்களுக்கு ஒரு பெரும் நற்செய்தி, மாபெரும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அது மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக இருந்தது. முதல் வாசகத்தில் அகமகிழ்ந்திரு, அக்களித்திரு, பெரும் மகிழ்ச்சியோடு இரு என்று பெரும் மகிழ்ச்சிக்கான காரணத்தை எசையா இறைவாக்கினர் சொல்கிறார். நற்செய்தி வாசகத்தில் வானதூதர் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிப்பதாக சொல்கிறார். அந்த செய்தி, அந்த நற்செய்தி என்ன? ஒரே செய்திதான். என்ன செய்தி அது? நற்செய்தி என்ன செய்தி? ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். இயேசு பிறந்திருக்கிறார் என்பதுதான் மகிழ்ச்சி. அந்த இயேசு யார்? அதில்தான் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதும், அந்த இயேசு எப்படி பிறந்தார், எப்படிப்பட்டவராக பிறந்தார் என்பதை உணர்வதில்தான் அந்த மகிழ்ச்சி தொடர்வது அமைந்திருக்கிறது. இப்பொழுது நாம் எல்லோரும் இந்த விழாவை மகிழ்ச்சியாகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அழகான நல்ல கண் சிமிட்டும் விளக்குகள், வளாகம் ஒளி வெள்ளத்தால் அப்படியே சூழ்ந்திருக்கிறது. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அந்த இருள் பிறப்பின், இயேசுவினுடைய பிறப்பின் வழியாய் அகற்றப்படும் என்று எசையா முன்னறிவித்தார். இன்று அதை அடையாளபூர்வமாக நாம் உணர்வதற்காக இங்கு எல்லா இடங்களிலும் ஒளியால் நிரம்பி இருக்கிறது. இந்த ஒளி அழகானது, நல்லது, பார்ப்பதற்கு நம் எல்லாருடைய இதயங்களையும் உள்ளங்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இங்கு இருக்கக்கூடிய அலங்காரங்களும் இந்த ஒளிகளும் அமைந்திருக்கிறது. இதெல்லாம் சிறப்பு தான், மிக அருமையாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு உண்மையான ஒளி, உண்மையான வெளிச்சம் எப்பொழுது வரும்? அந்த நற்செய்தியை நாம் உணர்கிற பொழுது வரும். அந்த நற்செய்தி என்ன? ஒருவர் பிறந்திருக்கிறார், ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை? முதலில் அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அந்த குழந்தை எப்படிப்பட்ட பண்புகள் உள்ள குழந்தை என்று நாம் வாசிக்க கேட்டோம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு நற்செய்தியாளர், லூக்கா நற்செய்தியாளர் இரண்டு பேருமே பிறக்க போகிற அல்லது பிறந்த அந்த குழந்தைக்கு பல பெயர்களை கொடுக்கிறார்கள். என்னென்ன பெயர்கள்லாம் பிறந்த பாலன் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது? என்னென்ன பெயர்லாம் இருக்கு?
என்ன பேர்லாம்? இயேசு, இன்னொன்று இயேசு, மீட்பர், மெஸ்ஸியா. அப்போ ஏன் கிறிஸ்மஸ்னு வச்சுருக்கோம்? மெஸ்ஸியாமஸ் வச்சுருக்கலாம்ல, ஏசுமஸ்னு வச்சுருக்கலாம்ல, ஏன் கிறிஸ்மஸ்னு வச்சுருக்கிறோம்? அப்போ அந்த பெயர் நீங்கள் மத்தேயு நற்செய்தியை தெளிவாக படிச்சீங்கன்னா முதல் அதிகாரத்தில் அந்த அடிக்குறிப்பில் அந்த பெயருக்கான விளக்கம் தரப்பட்டிருக்கும் விவிலியத்தில். கிறிஸ்மஸ் கரெக்டு தான், மெஸ்ஸியா கரெக்டு தான். மெஸ்ஸியா என்பது எபிரேய பெயர், கிறிஸ்து என்பது கிரேக்க பெயர். மெஸ்ஸியா, கிறிஸ்து, இந்த பெயர்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதுவும் அந்த விவிலியத்தில் அடிக்குறிப்பில் போடப்பட்டிருக்கும். என்ன அர்த்தம்? பேருக்கு என்ன அர்த்தம்? மெஸ்ஸியா என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? பைபிள் வச்சுருந்தா ஏன்னா மத்தேயு நற்செய்தி 1ஆவது அதிகாரத்தினுடைய அடிப்பகுதியில் முதல் பக்கத்திலே பார்த்து சொல்லியிருப்பீங்க. மெஸ்ஸியா, கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அருள் பொழிவு பெற்றவர் அல்லது ஆண்டவர் தேர்ந்தெடுத்த தலைவர். இதெல்லாம் புதுசாக நான் சொல்லலை, பைபிளில் அடிக்குறிப்பில் இருக்கு. அருள் பொழிவு பெற்றவர், ஆண்டவர் தேர்ந்தெடுத்த தலைவர். அடுத்து இயேசுனா என்ன அர்த்தம்? பாவங்களிலிருந்து நம்ம எல்லாம் விடுவிப்பவர். அப்ப பிறந்திருக்கிற குழந்தை, அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயர், நாம் அழைக்கக்கூடிய நம் ஆண்டவருடைய பெயர், நம்ம எல்லாரையும் பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்காக குழந்தையாக பிறந்திருக்கிறார். இதைத்தான் நம்ம கிறிஸ்துமஸ்ல கொண்டாடணும். இதுல தான் நம்ம எல்லாரும் மகிழ்ச்சி அடையணும். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அவர் ஆண்டவர், அவர் மெஸ்ஸியா, அவர் இயேசு, அவர் கிறிஸ்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன, என் பாவத்திலிருந்து அவர் விடுவிப்பார். ஆனா இங்கே தலைகீழா இருக்கு. பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு விழாவில் நிறைய பாவங்கள் தான் குவியுது, நிறைய பாவங்கள் தான் அந்த நாளில் உருவாகுது, நிறைய பாவங்கள் தான் அந்த நாளில் செய்யப்படுது. எப்படி? ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, நம்முடைய இளைஞர்கள் அல்லது வளர் இளம் பருவத்தினர் முதலாக குடியை சுவைத்த நாள் எது அப்படின்ட்டு அந்த சின்ன பசங்கள்ட்ட எல்லாம் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னது, ஏதாவது ஒரு விழாவில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, முதலாக டேஸ்ட் பண்ணுறான். முதல்ல எதில் டேஸ்ட் பண்ணுறான்? பீரில் டேஸ்ட் பண்ணுறான் அல்லது ஒயினில் டேஸ்ட் பண்ணுறான். அவள் ஒயினில் ஆரம்பித்து பீருக்கு போய் அடுத்து குவார்ட்ரு, ஆஃப், ஃபுல்லுன்னு அப்படி போகுது. ஒரு விழா, அந்த விழாவில் தான் இது ஆரம்பிக்குது. அப்போ கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில் கேரல்ஸ் என்ற பெயரில், கிறிஸ்மஸ் என்ற பெயரில் நம்மளை எல்லாம் பாவத்திலிருந்து விடுவிக்க வந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு விழா, அந்த கொண்டாட்டத்தை வைத்து நம்முடைய ஒரு தலைமுறை, இளம் தலைமுறை பாவத்துக்குள்ள விழுது, பாவம் செய்யாது தொடங்குது. அப்ப நல்லா கவனிச்சுக்கிறீங்க, பாவத்திலிருந்து விடுவிக்க வந்த இயேசுவை நாம் கொண்டாடுகின்ற விதத்தால் நம்ம பாவத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பதிலாக பாவம் செய்ய தூண்டப்படுகிறோம். இது குடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு மட்டும் அது நின்று போகாது. ஒவ்வொரு நிகழ்வையும் யோசித்து பாருங்கள். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை வைத்து பல நேரங்களில், பல இடங்களில் பல லட்சக்கணக்கான பணங்கள் விரயமாகிறது. இயேசு என்ற பெயரை நாம் விடுவிப்பவர், பாவங்களிலிருந்து விடுவிப்பவர் என்று சிந்தித்தோம் என்றால் அந்த இயேசு பிறந்த விதத்தை பாருங்கள். லூக்கா நற்செய்தியாளர் அழகாக சொல்கிறார். அவங்க பெயரை பதிவு செய்ய போகிறாங்க, விடுதியில் இடம் கிடைக்கல, அவங்க குழந்தைய பெற்று துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்துறாங்க. அப்படின்னா அவங்க மாட்டுத் தொழுவத்தில் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த பிறப்பு நிகழ்ந்த விதமே, இவர் ஒரு ஏழையாய், ஒரு எளியவனாய், ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையில், ஒரு வறிய நிலையில், தன்னையே வெறுமையாக்கிய நிலையில் இந்த உலகத்திற்கு வந்தவர். அப்படிப்பட்டவருடைய விழாவை கொண்டாடுகிற பொழுது இவர் பிறந்த விதம் நம் எல்லோருக்கும் எளிமையை அல்லது ஏழ்மையை கற்றுத்தந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு இந்த விழாவை வைத்து அடுத்த பாவம் நம்மளை சூழ்ந்திருக்கி. என்ன பாவம்? நிறைய பணங்கள், சில இடங்களில்
கொண்டாட்டம் என்ற பெயரில் விரயமாக்கப்படுகிறது. அப்போ இயேசுடைய பெயரில் பாவங்கள் தொடர்கிறது. லட்சக்கணக்கான ரூபாய குடில கட்டுவதற்கு 1 வாரம் 2 வாரம் மட்டுமே இருப்பதற்கு பல லட்சங்கள் சில இடங்களில் குடில்களுக்காக செலவழிக்கப்படுகிறது. நாம் தனிப்பட்ட விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எளிமையாக கொண்டாடப்பட வேண்டிய விழாவை இதை வாய்ப்பாக வச்சு எவ்வளவு அதிகமாக நாம் பணம் கொடுத்து உடை வாங்கி உடை உடுத்தி பணத்தை எல்லாம் விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு உடைக்கு பதிலாக 2, 3 என்று கூட வாங்கி குவிக்கிறோம். அல்லது எளிமையாய் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையை நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தை காட்டுவதற்காக ஆடம்பரம் அணிகலன்கள் என்று நாம் நம்மையே மற்றவர்கள் முன்பாக பெருமையடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக இப்படிப்பட்ட விழாக்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் தான் சொன்னேன், மகிழ்ச்சியை, பாவத்திலிருந்து விடுதலையை பெற்ற மகிழ்ச்சியை தருவதற்கான இந்த விழா இன்று பாவத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய விழாவாக மாறிக்கொண்டிருக்கிறதோ என்ற சிந்தனையை ஒருவேளை இந்த நாளில் நாம் எல்லோருமே கேட்டு பார்ப்போம். நான் இடையில் ஒரு கவிதை மாதிரி இருந்த ஒரு துணுக்கை வாசித்தேன். அந்த துணுக்கு இப்படி தான் அமைஞ்சிருந்துச்சு. பாதிரி ஒருவர் ஆலயத்தில் செய்தி ஒன்று சொன்னார். பாதிரி ஒருவர் ஆலயத்தில் செய்தி ஒன்று சொன்னார். நம்ம ஃபாதர் பங்கு தந்தையர்கள் கோயிலில் அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொல்லுவாங்கள்ல, அதே போல் ஒருவேளை ஒரு பங்கில் உள்ள பங்குச்சாமியார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறார். என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, அன்பு மக்களே, அவர் அந்த தூய தமிழில் அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தையலர்களே புருஷர்களே, அதாவது பெண்களே ஆண்களே, தங்க நகை வெள்ளி நகை இரத்தினம் இழைத்த நகை எதையும் ஆலயத்திற்குள் நீங்கள் அணிந்து வர வேண்டாம். விலையுயர்ந்த உடை உடுத்தி கொண்டு ஆண்டவரை சந்திக்க வர வேண்டாம். இதுதான் அந்த ஃபாதர் சொன்ன செய்தி, கோயிலில் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட். தங்க நகை வெள்ளி நகை இரத்தினம் இழைத்த நகை அணிந்துவிட்டு ஆலயத்திற்குள் வர வேண்டாம், ஆடம்பர உடை அணிந்தும் நீங்கள் யாரும் ஆலயத்திற்குள் வர வேண்டாம். இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்தார். ரிசல்ட் என்ன? விஷமாய் இந்த செய்தி விரைவாய் ஊரெங்கும் பரவியது. கோயிலுக்கு வந்தவன் வராதவன், ஊர்ல இருந்தவன் இல்லாதவன், ஊரை விட்டு வெளியே இருந்தவன், எல்லாருக்கும் இந்த செய்தி ரொம்ப வேகமா பரவுச்சு. எப்படி பரவுச்சு? அது விஷமாய் பரவுச்சு. மக்கள் அனைவரும், இந்த செய்தியை கேட்ட மக்கள் அனைவரும் கோயிலை விஷமென நினைத்து கோயிலுக்கு வருவதை நிறுத்தினர். கேட்ட எல்லாரும் கடுப்பாயி, ட்ரெஸ் எதுக்கு எடுக்கும், கோயிலுக்கு போட்டு வந்தால் தானே 4 பேர் பார்ப்பான், நகை எதுக்கு செய்கிறோம், வெளியே நகையை போட்டு போனால் திருட அப்பிட்டு போயிடுவான், இப்படி நம்ம பங்கு கோயிலுக்கு வந்தால் தான் மற்றவன் நம்ம நகையை பார்ப்பான், இதுக்காக தானே நகை செஞ்சு வச்சுருக்கோம், இதுக்காக தானே கஷ்டப்பட்டு விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்து நம்ம கோயிலுக்கு வந்தோம். இந்த சாமியார் அதிகமாக நகையை போடாத, ஆடம்பர உடையை உடுத்தாத, இப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்ட்டு கடுப்பாகி கோயிலுக்கு வருவதை மக்கள் நிறுத்திவிட்டார்கள். இதை பார்த்த பாதிரியார் பதறிவிட்டார். 1 வாரம் கழிச்சு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கார். 1 வாரம் கழிச்சு ஃபாதர் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார். என்ன அனௌன்ஸ்மெண்ட்? தையலரே புருஷர்களே கவனமாய் கேளுங்கள், கை காது மூக்கு செவி உதடு கழுத்து என்சான் உடம்பெங்கும் நீங்கள் நகைகளை அணிந்து வரலாம். வேண்டுமென்றால் கோயில் முகப்பில் நீங்கள் முகம் பார்ப்பதற்காக நிலை கண்ணாடியை கூட நான் அமைத்து விடுகிறேன் என்று இலை போட்டு அழைத்ததும், வாழையில போட்டு அழைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது போல இலை போட்டு அழைத்ததும் நகை போட்ட பக்தர்கள் எல்லாரும் கோயிலுக்குள் வந்து சேர்ந்தனர். நல்லா இருக்கா? ஃபாதர் சொன்ன முதல் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு பிடிக்குமா, 2வது போட்ட அனௌன்ஸ்மெண்ட் பிடிக்குமா? முடிவு உங்கள் கையில். ஆனால் அதுக்கு அடுத்து தான் அந்த எழுதிய ஆசிரியர் அழகாக முடிக்கிறார். இலை போட்டு அழைத்ததும் நகை போட்ட பக்தர்கள் எல்லாரும் கோயிலுக்குள் வந்து சேர்ந்தனர். ஆனால்
இயேசு மட்டும் கோயிலுக்குள் வரவே இல்லை. ஆனால் இயேசு மட்டும் கோயிலுக்குள் வரவே இல்லை. இயேசுனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் அவருடைய பெயரையும் அவர் பிறந்த விதத்தையும் தியானித்துக் கொண்டிருக்கிற நமக்கு அவருடைய பெயர் சுட்டி காட்டுவது பாவத்திலிருந்து விடுதலை. ஆனால் அந்த பெயரை வைத்து நாம் செய்வதோ பாவத்திற்குள்ளாய் போகக்கூடிய காரியம். அவர் பிறந்த விதம் நமக்கு சுட்டி காட்டுவது ஏழை எளிமையான ஒரு வாழ்க்கை. நாம் செய்வதோ அதற்கு நேர்மாறான ஒரு வாழ்க்கை முறை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விண்ணகத்திலிருந்து கடவுளுடைய அருள் நம் எல்லோருக்கும் பிறந்திருக்கிற பாலன் வழியாய் வந்து சேர்கிறது என்று திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய அந்த கடிதத்திலே இந்த 2வது வாசகத்திலே குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிற நமக்கு கடவுளுடைய அருள் வருகிறது, வெளிப்படுகிறது. எதற்கு? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற நமக்கு ஒரு இறைப்பற்று வேண்டும். நம்ம எல்லாரும் இறைப்பற்று இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிறந்திருக்கிற பாலன், நீ இறைப்பற்று இல்லாதனாலதான் இப்படிலாம் போய்கிட்டு இருக்க. நீ இறைப்பற்றுக்குள்ளவா. உலக நாட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க. உலக நாட்டத்தை விட்டுவிட்டு தன்னடக்கத்தோடு கட்டுப்பாட்டோடு நேர்மையோடு வாழ்வதற்கான பயிற்சியை பெறு. இதற்கெல்லாம் கடவுளுடைய அருள் நிச்சயமாக நமக்கு தேவைப்படுகிறது. அந்த அருள் இல்லாம இந்த காரியத்தை எல்லாம் செய்ய முடியாது. அப்ப இதை செய்வதற்கு விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு வந்த பாலன் இயேசு அருளை தருகிறார் என்றால் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா வானதூதர் அறிவித்த மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த அருளை பயன்படுத்தி இறைப்பற்றுக்குள் நுழைவோம். இறைப்பற்று வந்துவிட்டால் உலக நாட்டங்கள் ஒதுங்கிவிடும். இறைப்பற்று வந்துவிட்டால் தன்னடக்கமும் கட்டுப்பாடும் நமக்குள்ளாக வந்துவிடும். இறைப்பற்று வந்துவிட்டால் நற்செயல்களால் நமது வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பித்து விடுவோம். நற்செயல்கள் புரிகின்ற வாழ்க்கையால் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட ஆரம்பித்து விடுவோம். அப்படி என்றால் வானதூதர் அறிவித்த மகிழ்ச்சி நம் எல்லோருடைய முகத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் தானாக மலர ஆரம்பித்து விடும். அந்த நற்செயல்கள் என்ன? ஒருவேளை நாம் முடிவெடுக்கலாம், நான் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிற பொழுது, என்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து கொண்டாடுகிற பொழுது, இயேசு என்ற பெயருக்கு ஏற்றவாறு நான் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவனாய் வாழ்வேன். ஒரு நாளும் இந்த விழாவை வைத்து நான் பாவத்தில் விழமாட்டேன். அது ஒரு தீர்மானமாக எடுக்கலாம். இந்த விழாவை வச்சு நான் பாவத்துக்குள்ள விழக்கூடிய காரியம் எதையும் இந்த நாளில் நானும் செய்ய மாட்டேன், மற்றவர்களையும் செய்ய விட மாட்டேன். இது ஒரு தீர்மானமாக எடுக்கலாம். 2வது, இந்த விழாவில் நற்செயல்கள் செய்யப்படணும். அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த விழாவை வைத்து ஏதாவது ஒரு நல்ல காரியம், நல்ல செயல் நான் செய்கிறேனா? ஒருவேளை இன்னைக்கு திருப்பலிக்கு வராமல் இருக்கக்கூடிய முதியவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், அவர்களை பார்த்து அவர்களிடம் பேசி அவர்களுக்கு என்னாலான ஒரு இனிப்பையோ அல்லது ஒரு பொருளையோ கொடுத்து அவர்களோடு நேரம் செலவழித்து மகிழக்கூடிய ஒரு நற்செயலை நான் செய்தேன் என்றால் வானதூதர் சொன்ன அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளாக கடந்து வரும். இங்க போட்டிருக்கிற விளக்கெல்லாம் விளக்கே கிடையாது. நம்ம முகம்தான் விளக்கு, நம்முடைய வாழ்வுதான் வெளிச்சம், நம்முடைய வாழ்வுதான் ஒளி. இந்த நற்செயல்களால் நமது வாழ்க்கையை நிரப்ப, பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்ற மக்களாக வாழ, இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் நிறைந்த ஒரு விழாவை கொண்டாட, கிறிஸ்து என்ற பெயருக்கு பொருள் தருகின்ற விழாவாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை அமைத்திட உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைப்பதை நாம் இந்த நாளில் உணர்வோமாக. நிச்சயமாக விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது. அந்த விடியலின் முகவரிகளாக நாம் எல்லோருமே மாற முடியும். நாம் எல்லோருமே வெளிச்சத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒளி விளக்குகளாக திகழ முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த கல்வாரி பலியில் பங்கெடுப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை பாடலாக பாடுவோம். கன்னி மரியிடம் பிறந்தவராம் என்ற பாடல் வரிகள் பாடப்படுகிற பொழுது தலை வணங்கி நாம் அந்த பாடல் வரிகளை பாடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்விரவில் நம் மீட்பராகிய கடவுளின் பரிவன்பும் மனித நேயமும் தோன்றியுள்ளது. நம்முடைய நீதி செயல்களில் இல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். பாடகரே பாடகரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. பாடகரே பாடகரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. மீட்பை வழங்க இறங்கி வந்த ஆண்டவரே, உமது மீட்பு பணியை இந்த அவனியில் செய்வதற்கு தங்களையே அர்ப்பணித்து கொண்ட திரு அவை தலைவர்களை ஆசீர்வதித்து அனைத்து நலன்களையும் கொடுத்து பணிவாழ்வில் உடன் பயணித்து தாயாக தந்தையாக இருந்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாடகரே பாடகரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. பாடகரே பாடகரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. அன்பை கொடுக்க அவனிக்கு வந்த ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் அளவில்லாத உமது அன்பை அனுதினமும் சுவைத்து அதை அனைவருக்கும் கொடுத்து நல்லுணர்வோடு வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். பாடகரே பாடகரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. பாடகரே பாடகரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. எம்மை தேடி வந்து மகிழ்ச்சி கொடுத்த ஆண்டவரே, நாங்களும் இந்த நல்ல நாளில் ஏழைகள், அனாதைகள், சாலையோரத்தில் வாழும் நண்பர்கள், துப்புரவு பணியாளர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள், முதியோர் இல்லத்தில் இருக்கும் மூத்தோர் அனைவரையும் தேடி சென்று எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்க வரம் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். பாடகரே பாடகரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. பாடகரே பாடகரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. எம் நம்பிக்கையாக பிறந்த ஆண்டவரே, இயேசு பிறந்த 2025ஆம் ஆண்டின் யூபிலி விழாவை தொடங்கும் இந்நாளிலே எம் திருத்தந்தை இந்த ஆண்டில் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ எமக்கு அழைப்பு விடுத்துள்ளதை அறிந்துள்ள நாங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழவும் உடன் வாழும் அனைவருக்கும் நம்பிக்கையின் தூதுவர்களாக செயல்படவும் வரம் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். பாடகரே பாடகரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. பாடகரே பாடகரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டும் எம் இறைவா, எம் வேண்டுதலுக்கு செபிகொடும். எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரும் நீதி, நேர்மை, கனிவு, பொறுமை, தாழ்ச்சி நிறைந்த வாழ்வு வாழ்ந்து உடல் நலமும் மனநலமும் பெற்று உமது தெய்வீக சாயலில் வாழ்ந்திட பாலன் இயேசுவாக எங்கள் உள்ளங்களில் பிறக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாலகரே பாலகரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. பாடகரே பாடகரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே.
தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்மிடம் ஜெபிக்க கேட்டவர்களின் கருத்துகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். தாயாய் தந்தையாய் எங்களை வழிநடத்தி வருகின்ற அன்பு தெய்வமே, உமது பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களை உமது நன்மையால் உமது இரக்கத்தால் நாங்கள் பெற்று மகிழச் செய்தருளும். உண்மையின் சுடராய் எங்கள் மத்தியில் உதித்தவரே, மகிழ்ச்சியை எங்களுக்கு தர காத்து கொண்டிருப்பவரே, இதோ நீர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றவர்களாய், பிறருக்கு நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களாய், எளிய தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தினராய் வாழ்ந்து நிறையருளின் கருவிகளாய் ஒளியின் மக்களாய் நாங்கள் திகழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவர் விண்ணகமும் உமது மாட்டி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. முதலாவது நற்கருணை மன்றாட்டு ஜெபிக்கப்படுகிறது. ஆகவே கனிவு மிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்தி அருளும். உமடியாராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் ஸ்டீவனுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உமடியார்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். யார் யாருக்கெல்லாம் நாம் மன்றாட விரும்புகிறோமோ அவர்களை நாம் இந்த வேளையில் நினைந்து ஜெபிப்போம். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்வுக்காகவும்
பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கன்னிமை குன்றா புனித மரியா இவ்வுலகுக்கு மீட்பரை பெற்றுத்தந்த புனிதமிக்க இரவை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிக்குரிய மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு, திருத்துதர்களும் மறை சாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளமன், சிக்ஸ்துஸ், கொர்னெலியுஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிசோகனுஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேரு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக்கொடுக்கும் இவ்வழியை உளம் கணிந்து ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறும் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் உள்ள இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர் தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் ஊழியர்களும் புனித மக்களுமாய் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள குடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனிதப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலி பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கி அருளும். நீதிமானாயும் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும்
உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்களித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலி பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பழி பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும். இறந்த நம்முடைய குடும்ப உறவுகளை நினைப்போம். நாங்கள் நினைவு கூர்ந்த உமடியார்களை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய அடியார்களும் நாங்களும் பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். உடைய திருத்தூதர்களும் மறைசாட்சிகளும் ஆகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான் மற்றும் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தரலும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மறந்து மிகுதியான மன்னிப்பினால் அப்பொழுது நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே இருவற்றை எல்லாம் எப்போதும் நல்லபையாக்கி புனிதப்படி தூய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கைக்கு நோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுதரின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. எங்களுக்கு அமைதி அருளும். எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். தெய்வத்தின் விருந்தில் கலந்து கொள்ள அழைப்பு பெற்றிருக்கிற அன்பு பிள்ளைகள், நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நித்திய குருவாகிய இயேசுவே, தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களும் நிலமாகிற தண்டஸ்தலத்தில் வைத்து காத்தார்களும். அனுதினம் உமது திருச்சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேக பெற்றது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாதும் இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தார்களும். உமது மாட்சிமை பொருந்திய கிறிஸ்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரிக்க பெற்றவர்களது இதயங்கள் உலக பச்சினிந்து தூய்மையாக்க செய்தாலும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சொந்த கங்கேற்க கிடவுது. அவர்களோட பிரயாச ஏராளமான பலன் கொடுக்குமாறு ஆசீர்வதித்தார்களோம். யார் யார் ரச்சனத்திற்காக உழைக்கிறார்களோ அவர்களே குறுக்களுக்கு விளைகள் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நிஜ கிரீடமாயிருப்பார்களாக. ஆமென். தேவன் மன்னகம் வந்தார், மகிழ்ந்து பாடுங்கள். மன்னக மாந்தர் மீட்பை காண மனவுரி எடுத்தார். விண்ணக தேவன் மன்னகம் வந்தார், மகிழ்ந்து பாடுங்கள். மன்னக மாந்தர் மீட்பை காண மனவுரி எடுத்தார். வருகிறார் வருகிறார், உணவின் வடிவில் வருகிறார். தருகிறார் தருகிறார், இறை அருளை தருகிறார். வருகிறார் வருகிறார், உணவின் வடிவில் வருகிறார். தருகிறார் தருகிறார், இறை அருளை தருகிறார். விண்ணக தேவன் மன்னகம் வந்தார், மகிழ்ந்து பாடுங்கள். மன்னக மாந்தர் மீட்பை காண மனவுரி எடுத்தார். விண்ணக தேவன் மன்னகம் வந்தார், மகிழ்ந்து பாடுங்கள். மன்னக மாந்தர் மீட்பை காண மனவுரி எடுத்தார்.
தாவீதின் செங்கோல் இன்று நம்மில் உதித்ததே, தாவீதின் செங்கோல் இன்று நம்மில் உதித்ததே. இன்றும் உண்மை வழியில் நாளும் நம்மை நடத்தி செல்லவே வருகிறார் வருகிறார் உணவின் வழியில் வருகிறார், தருகிறார் தருகிறார் இறையருளை தருகிறார். வருகிறார் வருகிறார் உணவின் வடிவில் வருகிறார், தருகிறார் தருகிறார் இறையருளை தருகிறார். விண்ணக தேவன் மன்னகம் வந்தார் மகிழ்ந்து பாடுங்கள், மன்னக மாந்தர் மீட்பை காண மனவுரு எடுத்தார். விண்ணக தேவன் மன்னகம் வந்தார் மகிழ்ந்து பாடுங்கள், மன்னக மாந்தர் மீட்பை காண மனவுரு எடுத்தார். அன்பு அமைதி உண்மை நீதி மண்ணில் வளர்ந்திட, பகைமை தீமை சுயநலங்கள் அழிந்து ஒழிந்திட. ஏற்ற தாழ்வு இல்லா இந்த உலகம் அமைந்திட, மண்ணில் ஏழை எளியோர் வாழ்வில் புது வசந்தம் வீசிட. தாவீதின் செங்கோல் இன்று நம்மில் உதித்ததே, தாவீதின் செங்கோல் இன்று நம்மில் உதித்ததே. இன்றும் உண்மை வழியில் நாளும் நம்மை நடத்தி செல்லவே வருகிறார் வருகிறார் உணவின் வழியில் வருகிறார், தருகிறார் தருகிறார் இறையருளை தருகிறார். வருகிறார் வருகிறார் உணவின் வடிவில் வருகிறார், தருகிறார் தருகிறார் இறையருளை தருகிறார். விண்ணக தேவன் மன்னகம் வந்தார் மகிழ்ந்து பாடுங்கள், மன்னக மாதர் மீட்பை காண மனவுரு எடுத்தார். விண்ணக தேவன் மன்னகம் வந்தார் மகிழ்ந்து பாடுங்கள், மன்னக மாதர் மீட்பை காண மனவுரு எடுத்தார். ஈசாயிலும் அடிமரத்தின் தடிவு ஊற்று துளித்தது, அதன் வேர்களில் கிளை வளர்ந்து கனியாய் வந்ததே. ஆண்டவரின் ஆவி அவரில் தங்கியிருந்ததே, ஞானம் அறிவு ஆற்றல் அனைத்தும் அவரில் நிறைந்ததே. தாவீதின் செங்கோல் இன்று நம்மில் உதித்ததே, தாவீதின் செங்கோல் இன்று நம்மில் உதித்ததே. இன்றும் உண்மை வழியில் நாளும் நம்மை நடத்தி செல்லவே வருகிறார் வருகிறார் உணவின் வழியில் வருகிறார், தருகிறார் தருகிறார் இறையருளை தருகிறார். வருகிறார் வருகிறார் உணவின் வடிவில் வருகிறார், தருகிறார் தருகிறார் இறையருளை தருகிறார். விண்ணக தேவன் மன்னகம் வந்தார் மகிழ்ந்து பாடுங்கள், மன்னக மாந்தர் மீட்பை காண மனவுரு எடுத்தார். விண்ணக தேவன் மன்னகம் வந்தார் மகிழ்ந்து பாடுங்கள், மன்னக மாந்தர் மீட்பை காண மனவுரு எடுத்தார். பாடுவோம் நாங்கள் நன்றி பாடுவோம், பாலனே உமை புகழ்ந்து நன்றி பாடுவோம், பாலனே உமை புகழ்ந்து நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம் நாங்கள் நன்றி பாடுவோம். உலகை படைத்த உன்னதரே எம் இறைவா, இவ்வுலகை காக்க நீர் மனிதராய் பிறந்தது போல்
எங்கள் உள்ள கரையை நீக்க புனித யாகப்பர் மற்றும் தனிஸ்லாஸ் எனும் 2 புனிதரை எம் பங்கிற்கு தந்ததற்காய் உமக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடுவோம், நாங்கள் நன்றி பாடுவோம், பாலனே உமை புகழ்ந்து நன்றி பாடுவோம், பாலனே உமை புகழ்ந்து நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம், நாங்கள் நன்றி பாடுவோம். குறை நீக்கும் குழந்தை இயேசுவே எம் இறைவா, எம் பங்கை வழிநடத்தும் பங்கு தந்தைக்கும் அருட்சகோதரிகளுக்கும் உடலாலும் உள்ளத்தாலும் நல்ல ஆரோக்கியம் தந்து மென்மேலும் சிறப்பாய் பங்கை வழிநடத்த ஆற்றலை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடுவோம், நாங்கள் நன்றி பாடுவோம், பாலனே உமை புகழ்ந்து நன்றி பாடுவோம், பாலனே உமை புகழ்ந்து நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம், நாங்கள் நன்றி பாடுவோம். மாட்டுத்தொழுவில் பிறந்த மாசற்ற மகனே எம் இறைவா, கருத்தாங்கிய மரியன்னைக்கும் குருவான சூசை தந்தைக்கும் நீர் உற்ற மகனாய் விளங்கியது போல் எம் பங்கு பிள்ளைகளும் உம்மை போல் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் நல்ல மகனாக மகளாக வாழ அருள் புரிந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடுவோம், நாங்கள் நன்றி பாடுவோம், பாலனே உமை புகழ்ந்து நன்றி பாடுவோம், பாலனே உமை புகழ்ந்து நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம், நாங்கள் நன்றி பாடுவோம். வழிகாட்டும் விடிவெளியே எம் இறைவா, வாழ் நட்சத்திரம் மூலம் 3 அரசரை ஒன்றிணைத்து அவர்கள் நேர் வழி செல்ல நீர் வழி காட்டியது போல் நாங்களும் தவறான பாதையில் செல்லாமல் நேர் வழியில் செல்ல வழி காட்டிய கிருபைக்காய் உமக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடுவோம், நாங்கள் நன்றி பாடுவோம், பாலனே உமை புகழ்ந்து நன்றி பாடுவோம், பாலனே உமை புகழ்ந்து நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம், நாங்கள் நன்றி பாடுவோம். திருக்குடும்பத்தின் திருமகனே எம் இறைவா, கூடி மகிழும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எங்கள் குடும்பம் செழிக்க நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காய் உமக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடுவோம், நாங்கள் நன்றி பாடுவோம், பாலனே உமை புகழ்ந்து நன்றி பாடுவோம், பாலனே உமை புகழ்ந்து நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம், நாங்கள் நன்றி பாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே இயேசு பாலன் நம்முடைய பிறந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அருட்தந்தையர்கள் சார்பாகவும் அருட்சகோதரி அனைவரின் சார்பாகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு பாலன் இந்த நாட்களிலே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலிக்கு தலைமையாக தாங்கி சிறப்பாக மறையுரையாற்றி பாலனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு நிறைவாக பெற்று தந்தவர் நம்முடைய அன்பு அருத்தந்தை பென்சிகர் லூசன் அடிகளார் அவர்கள். அருத்தந்தை நம் அனைவருக்கும் தெரிந்தவர். நம்முடைய ஊரிலே அன்பியங்களை கட்டியெழுப்பி பங்கு மேய்ப்பு பணி பிறவியை உண்டாக்கி நம் அனைவருக்கும் மிகவும் அறிமுகமானவர். கூட்டப்பனை பங்கு தந்தையாக இருக்கிற பொழுது அதிசய மணல் மாதா திருத்தலத்திற்கு வருகை தந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றியவர், மறையுரை வழங்கியவர். தவக்கால திருப்பயணங்களிலே அந்த ஊர் மக்களை கூட்டி வந்து அங்கே ஆன்மீக வாழ்க்கையிலே அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர். இந்த நாளிலே அருத்தந்தை அவர்கள் இங்கே வந்திருப்பது நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. எனவே இந்த நேரத்திலே நம்முடைய பங்கு நிதிக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பங்குரி மக்கள் அனைவரின் சார்பாக கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம்.
அருத்தந்தவர்கள் தற்பொழுது தூத்துக்குடி முல்லபுரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நற்செய்தி நடுவத்தின் இயக்குனர் தந்தையாக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பணிகள் சிறக்கும்படியாக நாம் அனைவரும் அருத்தந்தவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் அனைத்து பக்த சபையினர் சிறப்பாக தயார் செய்து நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க ஜெபிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே பக்த சபைகள் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இவர்களை தயாரித்த அருட்சகோதரி விமலா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். புனித தனிஸ்தாஸ் இளைஞர் சபையினர் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஊரை கிறிஸ்துமஸ் நேரத்திலே ஆலயத்தை அலங்காரம் செய்து காட்டியிருக்கிறார்கள். மின்னொளியால் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ரதவீதி முழுவதும் ஒளியால் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே அழகான குடிலை பார்க்கின்றோம். இந்த குடில் அவர்களுடைய கைவண்ணம். இன்னும் அதிசய மடல் மாதா திருத்தலத்திலே குடிலானது அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அவருடைய படைப்பு. எனவே இந்த கிறிஸ்துமஸ் நேரத்திலே ஒவ்வொரு பணிகளையும் ஆன்மீகத்திலே அவர்கள் வளர்ச்சி பெறுகிறார்கள் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே இப்பொழுது தனுஷ்தாஸ் இளைஞர் சபை தலைவர், செயலாளர், பொருளாளர், சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இன்று இரவு 7:30 மணிக்கு பாலன் சப்பர பவனியும் அதைத் தொடர்ந்து நற்கரை ஆசிரியரும் சிறப்பாக நடைபெறும். எனவே இறைமக்கள் அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இரவு 8:30 மணிக்கு நம்முடைய கலையரங்கத்திலே வைத்து தனுஷ்தாஸ் இளைஞர் சபையினர் நடத்துகிற கிறிஸ்துமஸ் பரிசு குலுக்கல் போட்டி சிறப்பாக நடைபெறும். ஒரு கூப்பன் விலை 25 ரூபாய். எனவே சிறுவர்கள் முதல் பெரியல் வரை கூப்பனை வாங்கி நம்முடைய இளைஞர்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும்படியும் இந்த குலுக்கல் பரிசு விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆக்கம் ஊக்கம் தர வேண்டும் என்றும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகிற வியாழக்கிழமை மாலை 3 மணி முதல் கிறிஸ்துமஸ் குடில் போட்டி சிறப்பாக நடைபெறும். நானும் அருட்சகோதரி அவர்களும் வீடு வீடாக வந்து பேரை பதிவு செய்திருக்கக்கூடிய வீடுகளிலே வந்து ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் குடிலாக பார்த்து மதிப்பீடு செய்து முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு திருக்குடும்ப திருவிழா அன்று வழங்கப்படும். எனவே அழகுக்கு 10 மதிப்பெண்கள், படைப்புக்கு வித்தியாசமாக இருந்தால் 10 மதிப்பெண்கள், கருத்துக்கு 10 மதிப்பெண்கள் ஆகிய 30, 60 மதிப்பெண்களுக்கு மதிப்பீடு செய்யப்படும். எனவே பேரை கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் வியாழக்கிழமை மாலை 3 மணி முதல் தயாராக நிலையில் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற சனிக்கிழமை மாசில்லா குழந்தைகள் திருவிழா அன்று காலை வழக்கம் போல 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடனே குழந்தைகள் ஆலயத்திலேயே மந்திரிக்கப்படுவார்கள். எனவே பெற்றில் ஒவ்வொருவரும் குழந்தைகளை ஆலயத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாலை 6 மணிக்கு நம்முடைய பங்காலயத்திலே சனிக்கிழமை ஜெபமாலையும் அதைத் தொடர்ந்து திருக்குடும்ப சபை திருவிழா மாலை ஆராதனை சிறப்பாக நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 7:15 மணிக்கு திருக்குடும்ப சபை திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெறும். எனவே திருக்குடும்ப சபையினர் தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி மாத அதிசய மடல் மாதா இதழானது புத்தாண்டு பொங்கல் திருநாள் இதழாக வெளிவரும். எனவே ஒவ்வொரு அன்பியத்தினரும் நம்முடைய இறை மக்களும் பொங்கல் புத்தாண்டு பற்றிய கவிதைகள், கட்டுரைகள், ஓவியங்கள் எழுதி அதிசய மடல் மாதாவின் புதுமைகளை உடனடியாக என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும்படி ஒவ்வொரு மாதமும் நம்முடைய மாத இதழ் வெளிவருவதற்கு முழு ஒத்துழைப்பை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சந்தா முடிந்தவர்கள் சந்தாவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும், சந்தா கட்டாதவர்கள் புதிய சந்தாவை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது விபுலிய புதிர் 48க்கான குரல்கள் பரிசு வழங்கப்படும். அருத்தந்தை லூசன் அடிகளார் அவர்களை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விவிலிய புதிர் 48, மொத்தம் எழுதியவர்கள் 39 பேர், சரியான பதில் எழுதியோர் 39 பேர். ஜே கவிதா தனிஷ்பாலன் கோவை, டி அன்னாள் பிரேமா கோவை, ஏ தனிஷ் மலர்விழி, ஜே தனிஷ் ஸ்டீவன்ராஜ், ஏ சுகுணா பாத்திமா, ஏ அந்தோணி ஆரோக்கிய பிரபாகர், ஆர்ஆர்ஜே விஜிதா, ஆ யமுனா மேரி, ஏ குருஸ் வலன் சேவியர், எஸ் அன்ன பிரிசில்டா கோவிலுற்று, எக் சந்தியா மேரி, ஏ பிரோன்சா ஆரோன், டி ஜெனிபர் தனு, எஸ் அந்தோனி ராபின், ஏ ஆனி ரேபா, எப் தனிஷா, எம் ஜாக்குலின், எஸ் டென்னிஸ் சேசித்ரா, வேதிர் எஸ் ஜெயசுராஜன்,
எஸ் அண்ட்ரூ லென்சி ரொசாரியோ ராஜாவூர், ஆர் ரெஜிமேரி சென்னை, டிஎஸ் கண்ணம்மாள் செங்கம், ஏ ஜேசுதாசன் செங்கம், ஏ ஜேம்ஸ் ராஜா, ஏ தனிஷ் அஸ்வின், எஸ் டேனியல் ஜார்ஜ், ஜே அந்தோனி ஜேசுராஜன், ஆ கிறிஸ்டி சில்வெஸ்டர், எஸ் சேவியர் செல்லையா, த ஆக்னஸ் தஸ்லீன், எஸ் ரகபுத் அலன், ஆ அன்சியா சரோ, ஆ அட்லின் கிரீசி, மா ஜோசப் ரெஜினால், ஆர் டிசாஜோ, ஏ மரிய எழில், ஏ ஜார்ஜ் அதர்ஸ், எம் போனிபா சந்திரா, எம் ஏ அனஸ்தாஸ். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். விழிய புதிர் 48க்கான முதல் பரிசு எப் ஜெனிபர் தனு, டி ஜெனிபர் தனு, டி ஜெனிபர் தனு முதல் பரிசு. டி ஜெனிபர் தனு. எஸ் டேனியல் சார்ஜ், எஸ் டேனியல் சார்ஜ், எஸ் டேனியல் சார்ஜ் இரண்டாவது பரிசு. எஸ் டேனியல் சார்ஜ். ஆ அட்லின் கிரீசி, ஆ அட்லின் கிரீசி மூன்றாவது பரிசு. ஆ அட்லின் கிரீசி. பரிசளித்த அன்பு தந்தைக்கு நன்றி. இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் பாலின் ஆசீர்வாதம் வழங்கப்படும். எனவே அனைத்து இறை மக்களும் பாலின் ஆசிரியை பெற்று செல்லும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சிகரமான கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் பாலன் இயேசுவின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் குடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இயேசு நம்மை பாவங்களில் இருந்து விடுவிக்கிறார். ஏழ்மையாய் வாழ நம்மை அழைக்கிறார். நற்செயல்களால் மகிழ்ச்சியை நமக்கு தருகிறார் என்ற உணர்வோடு சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது.
இறைவனுக்கு நன்றி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. Happy Christmas, Happy Christmas, கொண்டாடி மகிழ்வோம். அம்மா Happy Christmas, Happy Christmas, கொண்டாடி மகிழ்வோம். Happy Christmas. இயேசுவின் பிறப்பை வானதூதர் அறிவித்தாரே. Happy Christmas, Happy Christmas, Happy Christmas, Happy Christmas. ஞானிகள் மூவர் இயேசுவை கண்டனரே. Happy Christmas, Happy Christmas, Happy Christmas, Happy Christmas. கடவுள் நம்மோடு வாழ வந்துள்ளார். அஞ்சாதே கலங்காதே திகையாதே, நம்மை மீட்கவே
ஆமா அஞ்சாதே கலங்காதே திகையாதே நம்மை மீட்க தேவன் பிறந்துள்ளார். பாலன் பிறந்தார், இயேசு பாலன் பிறந்தார். விண்ணிலிருந்து இயேசு மண்ணில் பிறந்தார். வாழ்வு தந்தார், அன்பால் வந்தார். உண்மை அன்பு நீதியை நமக்கு தந்தார். உன்னத தேவன் உலகிலே உதித்துள்ளார். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் மாந்தரை தேடி மாபரன் மலர்ந்துள்ளார். ஆமா கடவுள் நம்மோடு மோடு பாடி துதித்திடுவோம் அஞ்சாதே கலங்காதே திகையாதே நம்மை மீட்க தேவன் பிறந்துள்ளார். அஞ்சாதே கலங்காதே திகையாதே நம்மை மீட்க தேவன் பிறந்துள்ளார். பாலன் பிறந்தார், இயேசு பாலன் பிறந்தார். விண்ணிலிருந்து இயேசு மண்ணில் பிறந்தார். வாழ்வு தந்தார், அன்பால் ஆள வந்தார். உண்மை அன்பு நீதியை நமக்கு தந்தார். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடி மகிழ்வோம் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடி மகிழ்வோம் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடி மகிழ்வோம் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடி மகிழ்வோம் ஹாப்பி கிறிஸ்மஸ். கொண்டாடி மகிழ்வோம் ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடி மகிழ்வோம் ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடி மகிழ்வோம் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆமென். ஓ மரியே, எஞ்சும் கனியே, எங்களுக்காகவும் எங்களை ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.